Hello friends, welcome to Locus channel for the foundation course of CMA. In this video, we are going to solve the practice problem from 4 to 6. See the fourth question. If x divided by b plus c is equal to y divided by c plus a is equal to z divided by a plus b, then show that b minus c into x plus c minus a into y plus a minus b into z is equal to 0. ஸோ கிவன் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ மூணு ரேஷியோவுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மூணுமே நம்ம ஏதோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த நம்பரை நம்ம என்ன டினோட் பண்ண போகிறோம்? கேன்னு டினோட் பண்ண போகிறோம். தட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. கே வந்து எதுக்கு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். அண்ட் மூணு ரேஷியோவுமே இஸ் ஈக்குவல் டு கேக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியாச்சு. இந்த மூணு டேர்மே ஈக்குவல் டு கே அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் டேர்மும் ஈக்குவல் டு கே தானே. அப்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? எக்ஸ் டிவைடட் பை பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. ஏன்னா இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் இசட். ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த பி பிளஸ் சியை இந்த சைட் கொண்டு வரலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ பி பிளஸ் சி. சிமிலர்லி y divided by c plus a is equal to k அப்படின்னா y is equal to என்ன கிடைக்கும்? k into c plus a. அதே மாதிரி z போடுங்க. z divided by a plus b is equal to k அப்படின்னா z is equal to k into a plus b. ஸோ நமக்கு x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் LHSல போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். கன்சிடர் LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணிக்கோங்க. is equal to இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? இப்போ RHS that is 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பி மைனஸ் சி இன்டூ எக்ஸோட வேல்யூ என்னது? கே இன்டூ பி பிளஸ் சி. அண்ட் சி மைனஸ் ஏ அப்படியே எழுதிக்கிட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? கே இன்டூ சி பிளஸ் ஏ பிளஸ் ஏ மைனஸ் பி. இசட்டோட வேல்யூ கே இன்டூ ஏ பிளஸ் பி. என்ன டேர்ம் இங்கே காமனாக இருக்குது? கே டேர்ம் காமனாக இருக்கா? அதை அப்படியே வெளியில் எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது? பி மைனஸ் சி பி பிளஸ் சி, சி மைனஸ் ஏ சி பிளஸ் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? தட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்படியே நம்ம எழுதும் போது எப்படி வரும்? பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இங்கே சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த டேர்மு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகுது பாருங்க. பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் அண்ட் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கேன்சல் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிடுது. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ தானே. அப்போது கே இன்டூ ஜீரோ, எனிதிங் இன்டூ ஜீரோ என்னது? ஜீரோ. therefore this expression is equal to 0. LHS is equal to RHS, hence proved. See the fifth question. If 4x minus 3z divided by 4c is equal to 4z minus 3y divided by 3b is equal to 4y minus 3x divided by 2a, show that each ratio is equal to x plus y plus z divided by 2a plus 3b plus 4c. ஸோ இங்கே கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். சேம் மாடல் இஸ் ஈக்குவல் டு கிவன் கண்டிஷனை ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு டேர்மே நம்ம கேக்கு ஈக்குவேட் பண்ணும்போது 4x மைனஸ் 3z டிவைடட் பை 4c இஸ் ஈக்குவல் டு கே. அண்ட் லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம எக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணோம். இங்கே ப்ரூவ் தட்டில் பாருங்கள். ப்ரூவ் தட்டில் 2a 3b 4c இதுதான் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ் ஒய் இசட் நம்மளால் இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ இதிலேருந்து நம்மளால் 4cயோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும், 2aவோட வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும் அண்ட் 3bயோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதுலேருந்து கேவை இந்த சைட் கொண்டு வந்துட்டு 4c அந்த சைட் கொண்டு போனால் எப்படி வருமா எக்ஸ்பிரஷன்? அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரியா செகண்ட் டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். அண்ட் 4z மைனஸ் 3y டிவைடட் பை k இஸ் ஈக்குவல் டு 3b. கே இங்கே வந்துடும், 4c இங்கே போயிடும். நம்ம தேர்ட் டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ எப்படி வரும்? இந்த மாதிரி கிடைக்குமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது மூணுத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ 4c ப்ளஸ் 3b ப்ளஸ் 2a இஸ் ஈக்குவல் டு
இந்த டேர்ம் இது மூணுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே அண்ட் இங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. 4x minus 3x எக்ஸு minus 3z plus 4z z அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் y. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி வருது? x plus y plus z divided by k ன்னு வருதா? அந்த k இந்த சைடு கொண்டு போகும்போது k is equal to x plus y plus z divided by 2a plus 3b plus 4c. This is the answer. So hence proved. ஸோ இதே ப்ராப்ளத்தை வேறு விதமாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இதே கொஷினு நமக்கு கிவன் எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? 4c 3b 2a இங்கே அப்படியே இருக்குது. நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், ஈக்குவல் டு k அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் k இஸ் ஈக்குவல் டு அப்படியே 4x minus 3z plus 4z minus 3y plus 4y minus 3x divided by 4c plus 3b plus 2a. இதுவே இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருந்தால் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண மாட்டோம், எல்சிஎம் எடுப்போம். ஆனால் இங்கே ஈக்குவல் டு இருந்ததுன்னா நம்ம எல்லா டேர்ம்ஸுமே சர்டன் ஒரு நம்பருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடும்ன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்படியே டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட் பண்ணும்போது k is equal to அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது x plus y plus z divided by 2a plus 3b plus 4c. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அந்த சம்மோட இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. See the sixth one. If x divided by y plus z is equal to y divided by z plus x is equal to z divided by x plus y, அவங்களே equal to k அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? k ஓட வேல்யூ வந்து 1/2ன்னு ப்ரூவ் பண்ணோம். அண்ட் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் சொல்யூஷன் பாருங்க. அப்படியே கிவன் எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதி ஈக்குவல் டு கேன்னு போட்டுக்கலாமா? ஸோ 3 ரேஷியோவுமே ஈக்குவல் டு கே அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேர்மும் ஈக்குவல் டு கே தான். ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் பிளஸ் இசட். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இது ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படியே x plus y plus z இது அப்படியே ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுங்க. அப்போ x plus y plus z is equal to k into y plus z plus k into z plus x plus k into x plus y. இது அப்படியே வந்துருமா? அண்ட் இதுல இருந்து k வந்து காமன் அவுட் இருக்கா? வெளியில எடுத்து எழுதிடலாமா? k into எழுதியாச்சு. இங்க எல்லாமே பாருங்க 2x 2z 2y. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. அதையும் வெளியில் எடுத்து எழுதணும் அப்படின்னா x plus y plus z is equal to 2k into x plus y plus z கேன்சல் ஆகிடும். ஸோ 1 is equal to 2kன்னு கிடைக்கும் நமக்கு. and k is equal to 1/2. So this is the answer we have to prove and hence prove. அவ்வளோதான். Okay, we can solve the remaining problems in the next video. Thank you.